பவுடர் ராகி கேக். இதுக்கு வந்து நான் 2 3/4 கப் நாட்டு சக்கரை சிரப், ஒரு 3/4 கப் கர்ட், 1/2 கப் ஆயில், வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா 250 கிராம்ஸ் கப்பில் நான் ஒரு 1.5 கப் ஸ்பவுடர் ராகி பவுடர் சேர்த்துருக்கேன். சால்ட், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றினேன். கண்டிப்பாக வந்து கேக் பேக் ஆகி வரப்போது சிங்க் ஆகும் சொல்லிட்டு நான் வேறு ட்ரே மாற்றிட்டேன். கரெக்டாக 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு அதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு 180 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் 40 மினிட்ஸ்க்கு நான் செட் பண்ணேன். 40 மினிட்ஸ் பார்க்கும்போது பேக் ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். ஸோ கரெக்டாக 50 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா 180 டிகிரிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுவே 190 டிகிரிக்கு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக 45 மினிட்ஸ் கரெக்டாக பேக் ஆகி வெளியே வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து டார்க் சாக்லேட் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர்லாம் போட்டதால் சுத்தமாக அதோட ராகி தான் போட்டு பண்ணமான்னு தெரியவே இல்லை. சாப்பிட போது அப்படியே ஒரு சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.